நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்நாளுக்கென நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியாக இருக்கிற லூக்காவின் நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் இறைவசனம் 39 தொடங்கி 46 வரையிலான வசனங்கள். The Gospel according to St. Luke, chapter 22, verses from 39 to 46. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே, எங்கள் மேல் இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே, எங்கள் மேல் இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு சமாதானத்தை தாரும். ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தியான பகுதியானது இயேசு ஆண்டவருடைய ஜெபமாக இருக்கிறது. கெத்செமனி பூங்காவில் இயேசு ஆண்டவர் ஏறெடுத்த ஜெபித்த ஜெபமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக திருவிருந்தை ஏற்படுத்தின பிறகு தம்முடைய சீடர்களோடு தம்முடைய வழக்கத்தின்படியே ஒலிவ மலையில் இருந்த கெத்செமனி பூங்காவுக்கு சென்று அவர் ஜெபித்தார். இந்த நிகழ்வானது இயேசு ஆண்டவர் கெத்செமனி பூங்காவில் ஜெபித்த நிகழ்வானது சமநோக்கு நற்செய்தி நூல்களாகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்தி நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் இறைவசனம் 36 தொடங்கி 46 வரையிலான வசனங்களிலும், மார்க்கு 14ஆம் அதிகாரம் இறைவசனம் 32 தொடங்கி 42 வரையிலான வசனங்களிலும், லூக்காவின் நற்செய்தி நூலில் நம்முடைய தியான பகுதியிலும் இடம்பெற்று இருக்கிறது. நம்முடைய தியான பகுதியானது கிறிஸ்துவை போலவே கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே நாமும் ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. திருச்சபை மக்களாகிய நாமும் கிறிஸ்துவை போலவே கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே இந்த உலகத்தில் நாமும் ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக பிதாவாகிய கடவுளிடம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவை போலவே பிதாவாகிய கடவுளிடம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்முடைய தியான பகுதியானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. திருச்சபை மக்களாகிய நாம் விக்கிரகங்களிடம் அல்ல, சிலைகளிடம் அல்ல, மனிதர்களிடம் அல்ல, புனிதர்களிடம் அல்ல, மரியாளிடம் அல்ல, பிதாவாகிய கடவுளிடம் மாத்திரம், பிதாவாகிய கடவுளை நோக்கி மாத்திரம் இந்த உலகத்தில் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இயேசு ஆண்டவரும் கூட கெத்செமனி பூங்காவில், அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று சொல்லி பிதாவாகிய கடவுளிடம் ஜெபித்தார். இயேசு ஆண்டவரும் கூட பரமண்டல ஜெபத்தில் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி தம்முடைய சீடர்களுக்கு பிதாவாகிய கடவுளிடம் ஜெபிக்க வேண்டும், பிதாவாகிய கடவுளை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தும் இருக்கிறார். இயேசு ஆண்டவரைப் போலவே கிறிஸ்துவை போலவே இந்த உலகத்தில் பிதாவாகிய கடவுளிடம் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஜெபம் என்பது கடவுளோடு கூட பேசுவதுதான் ஜெபமாக இருக்கிறது. தியானம் என்பது கடவுள் நம்மோடு பேசுவது தியானமாக இருக்கிறது. நாம் கடவுளோடு கூட பேசுவதுதான் ஜெபமாக இருக்கிறது. ஆகவே திருச்சபை மக்களாகிய நாம் ஜெபத்தின் வழியாக இந்த உலகத்தில் நாம் கடவுளோடு கூட பேச வேண்டும். இந்த உலகத்தில் திருச்சபை மக்களாகிய நாம் கிறிஸ்துவை போலவே பிதாவாகிய கடவுளிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே திருச்சபை மக்களாகிய நாம் சோதனைக்கு
உட்படாதபடி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்முடைய தியான பகுதியானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. சோதனைக்கு உட்படாதபடி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை கிறிஸ்து நமக்கு தெரியப்படுத்துகிறார். இயேசுவாண்டவர் கெத்செமனே பூங்காவில் உறங்கிக் கொண்டு இருந்த தம்முடைய சீடர்களிடம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் செய்யுங்கள் என்றும், சோதனைக்குட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் செய்யுங்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே திருச்சபை மக்களாகிய நாமும் கூட சோதனைக்கு உட்படாதபடி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த உலக வாழ்வில் மனிதர்களாகிய நமக்கு சோதனை என்பது நிச்சயம் உண்டாயிருக்கிறது. இயேசு ஆண்டவருக்கும் கூட இந்த உலகத்தில் சோதனைகள் உண்டாயிருந்தது. அவரும் சாத்தானால் சோதிக்கப்பட்டவராக இருந்தார். 3 முறை சாத்தான் கிறிஸ்துவை, நீ தேவகுமாரனே ஆனால் இதை செய், இதை செய், இதை செய் என்று சொல்லி சோதித்ததாக நற்செய்தி நூல்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கும் இந்த உலக வாழ்வில் சோதனைகள் என்பது நிச்சயம் உண்டாயிருக்கிறது. நம்முடைய பாவ சுபாவத்தினாலும் இந்த உலகத்தினாலும் சாத்தானினாலும் நாமும் சோதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பாவம் செய்யும்படி நம்முடைய பாவ சுபாவத்தினாலும் இந்த உலகத்தினாலும் சாத்தானினாலும் நாம் சோதிக்கப்படுகிறோம். ஆகவே சோதனைகளுக்கு நாம் உட்படாதபடி ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் நாம் தரித்திருக்க வேண்டும். இடைவிடாமல் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். திருச்சபை மக்களாகிய நாம் கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே சோதனைக்கு உட்படாதபடி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்முடைய தியான பகுதியானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. 3ஆவதாக, கிறிஸ்துவை போல நாம் தாழ்மையாக ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்முடைய தியான பகுதியானது நமக்கு விவரிக்கிறது. இயேசுவாண்டவர் கெத்செமனே பூங்காவில் முழங்கால் படியிட்டு ஜெபித்ததாக நம்முடைய தியான பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசுவாண்டவர் கெத்செமனே பூங்காவில் முழங்கால் படியிட்டு ஜெபித்ததாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இது கிறிஸ்துவின் தாழ்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து என்றாலே தம்மை தாமே தாழ்த்தின கடவுளாக இருக்கிறார். The God who humbled himself என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுலடியார் கிறிஸ்துவின் தாழ்மையை இவ்வண்ணமாக விவரிக்கிறார். அவர் கடவுளின் சாயலாக இருந்த போதும் கடவுளின் ரூபமாய் இருந்த போதிலும் கடவுளுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து மனுஷ சாயலானார். இந்த உலகத்தில் சிலுவை மரண பரியந்தம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்து அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பவுலடியார் இவ்வண்ணமாக கிறிஸ்துவின் தாழ்மையை விவரிக்கிறார். இயேசு ஆண்டவரைப் போலவே கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட திருச்சபை மக்களாகிய நாமும் கூட நம்மை நாமே நாம் தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு ஆண்டவரும் கூட ஒரு உவமையின் வழியாக தாழ்மையாக ஜெபிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லி இருக்கிறார். ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபிப்பதற்காக ஆலயத்திற்கு சென்று இருந்தபோது அந்த பரிசேயன் அவனுடைய ஜெபத்தில் அவன் தன்னை தானே உயர்த்தினதாகவும் தன்னுடைய உபவாசத்தை குறித்தும் தன்னுடைய தசம பாகத்தை குறித்தும் பெருமை பாராட்டினதாகவும், ஆனால் ஆயக்காரன் நான் பாவி எனக்கு இரங்கும் என்று ஜெபித்ததாகவும், இந்த இருவரில் அந்த ஆயக்காரன்தான் கடவுளுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இயேசுவாண்டவர் ஒரு உவமையில் இவ்வண்ணமாக போதித்து இருக்கிறார். இந்த உவமையின் வழியாக இயேசு போதிப்பது என்னவென்றால், கடவுளுக்கு முன்பாக நாம் தாழ்மையாக ஜெபிக்க வேண்டும் என்பதை கிறிஸ்து மிக அழகாக போதித்து இருக்கிறார். திருச்சபை மக்களாகிய நாமும் கூட நாம் ஜெபிக்கும் போது கடவுளுக்கு முன்பாக நம்மை நாமே நாம் தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் என்பதை கிறிஸ்து நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். கடவுள் நம்மை பார்க்கிலும் மனிதர்களாகிய நம்மை பார்க்கிலும் மிகவும் உயர்ந்தவராக இருக்கிறார்.
மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கும் நாளளவும் கடவுளுக்கு முன்பாக நாம் பாவிகளாக இருக்கிறோம். அனுதினமும் நாம் தெரிந்தும் தெரியாமல் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்மை பார்க்கிலும் மிகவும் உயர்ந்தவராக இருக்கும் கடவுளுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி தாழ்மையாக ஜெபிக்க வேண்டும் என்பதை கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவை போலவே திருச்சபை மக்களாகிய நாமும் கூட முழங்கால் படியிட்டு கடவுளுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி தாழ்மையாக ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்முடைய தியான பகுதியானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. நான்காவதாக, கடவுளுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்முடைய தியான பகுதியானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடவுளுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்முடைய தியான பகுதியானது நமக்கு விவரிக்கிறது. கடவுள் நம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது உண்மையான ஜெபம் அல்ல. நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய சித்தத்தை கடவுள் நிறைவேற்ற வேண்டும் என்பது உண்மையான ஜெபம் அல்ல. மாறாக கடவுளுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான ஜெபமாக இருக்கிறது. இயேசு ஆண்டவரும் கூட கெத்செமனே பூங்காவில், அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று சொல்லி கடவுளுடைய சித்தத்திற்கு அவர் ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். கடவுளுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதுதான் உண்மையான ஜெபமாக இருக்கிறது. கிறிஸ்துவை போலவே திருச்சபை மக்களாகிய நாமும் கூட நம்முடைய வாழ்வில், நம்முடைய ஜீவிதத்தில் கடவுளுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்பதை இயேசு ஆண்டவருடைய இந்த ஜெபமானது நமக்கும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவை போலவே கடவுளுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்முடைய தியான பகுதியானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடைசியாக, கிறிஸ்துவை போலவே நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்முடைய தியான பகுதியானது நமக்கு தெரியப்படுத்துகிறது. இயேசு ஆண்டவர் கெத்செமனே பூங்காவில் இரத்த துளிகளைப் போல வேர்வை சிந்தி ஊக்கமாக ஜெபித்ததாக நம்முடைய தியான பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு ஆண்டவர் இரத்த துளிகளைப் போலவே வேர்வை சிந்தி அவர் ஜெபித்ததாக நம்முடைய தியான பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவை போலவே திருச்சபை மக்களாகிய நாமும் கூட ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்பதை கிறிஸ்துவும் பிதாவாகிய கடவுளும் நம்மிடமும் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவை போலவே நம்முடைய இந்த உலக வாழ்வில் நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாக பிதாவாகிய கடவுளிடம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை கிறிஸ்து நம்மிடமும் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். திருச்சபை மக்களாகி நாம் பிதாவாகிய கடவுளிடம் நாம் ஜெபிக்கும் போது கடவுள் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். கடவுள் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எப்படி இயேசு ஆண்டவரை ஒரு தேவ தூதனை கொண்டு பிதாவாகிய கடவுள் பலப்படுத்தினாரோ அவ்வண்ணமாகவே நாமும் ஜெபிக்கும் போது கடவுள் நம்மையும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது கடவுள் நமக்கு தூய ஆவியானவரை கொண்டு ஒத்தாசை செய்கிறவராகவும் இருக்கிறார் என்பதை இந்நாளுக்குரிய நிருப பகுதியின் வழியாக நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். நமக்கு வார்த்தைகளையும் எண்ணங்களையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கடவுள் நமக்கு கிருபையாக கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது கடவுள் நமக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கடவுள் அவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவில் நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கடவுள் கேட்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவின் வழியாக நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்களையும் கடவுள் கேட்டு அதற்கு மறுமொழி தருகிறவராக கடவுள் இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது கடவுள் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவருடைய கெத்செமனே பூங்காவின் ஜெபமானது நாமும் கூட கிறிஸ்துவை போலவே கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே இந்த உலகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. கிறிஸ்துவை போலவே பிதாவாகிய கடவுளிடம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதையும்
கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே சோதனைக்கு உட்படாதபடி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதையும், கிறிஸ்துவை போலவே தாழ்மையாக ஜெபிக்க வேண்டும் என்பதையும், கிறிஸ்துவை போலவே பிதாவாகிய கடவுளுடைய சித்தத்திற்கு நாம் அர்ப்பணித்து ஒப்புவித்து ஜெபிக்க வேண்டும் என்பதையும், கிறிஸ்துவை போலவே நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்பதையும், நாம் ஜெபிக்கும் போது பிதாவாகிய கடவுள் எப்படி ஒரு தேவ தூதனை கொண்டு கிறிஸ்துவை பலப்படுத்தினாரோ, துணை செய்தாரோ, அவ்வண்ணமாகவே நமக்கும் அவர் சகாயம் செய்வார் என்பதையும் நம்முடைய தியான பகுதியானது நமக்கும் விவரிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே திருச்சபை மக்களாகி நாம் கிறிஸ்துவை போலவே கிறிஸ்துவின் வார்த்தையின்படி இந்த உலக வாழ்வில் ஜெப ஜீவியத்தை நாம் ஜீவிக்கும்படி கடவுள் கிறிஸ்துவில் தூய ஆவியானவரை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழிநடத்துவதாக.